பக்கத்து பில்டிங்காரங்களாச்சே கூப்பிட்டு ஒரு வாய் சோறை கொடுக்காம அவங்களே பாலை காய்ச்சி அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், என்ன சொல்லுவாங்க, என்ட்ரன்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அவங்களே ஒருத்தர பாலை காய்ச்சி அவங்களே குடிச்சு பொங்கி பொறிச்சு சாப்பிட்றாங்க. பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம முன்னோர் சும்மாவா சொன்னாங்க, வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை முடிச்சு பாருன்னு. அந்த மாதிரி தான் இந்த பில்டிங் ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் கட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி பால் காய்ப்பு. எங்களெல்லாம் கூப்பிடல, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. இவங்கெல்லாம் காவுக்காரங்க. இந்த பில்டிங் 2-3 தடவை இடிச்சிட்டு போனாங்க. ஆனால் காவக்காரங்கன்னு சொல்லி பர்மிஷன் வாங்காமல் கட்டிட்டாங்க. அது 5 மாடி குடியிருப்பு. 3 மாடி அவங்க சொக்காரங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இடத்துக்கு உரிமைப்பட்டவங்க. அவங்களுக்கு 3 மாடி, அதுக்கு மேலே 3 மாடி விற்கிறதா பேச்சு. நாங்களுமே ஒரு தடவை இடிக்க வரவங்க வந்து இடிச்சிட்டு போகும்போது அந்த குடும்பத்துக்காரங்களே நின்று போராடுவாங்க. நம்ம ஒரு தப்பு செய்யணுமா தெரிஞ்சிருந்தும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு பில்டிங்கே உருவாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஃப்ளோர்லேயும் 7 ஃப்ளாட் இருக்குது, 5 மாடு குளிப்பு. அப்போ எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க பாருங்கள். கீழே பந்தல்லாம் போட்டிருக்கு. இன்றைக்கி அங்கே பால் காய்ப்பு. நம்மளையும் கூப்பிட்டுருந்தா நைட்டில் சோறு பொங்காத போய் சாப்பிட்டு வந்திருக்கலாம். நான் கீழேருந்து வரும்போதே வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். இப்போ நானே இவ்வளோ டயர்டாக வந்திருக்கேன், என்னத்தை வீடியோ எடுக்கணும்னு இப்போ மேலே வந்து என் வீட்டு மொட்டை மாடியில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனோட கனவு வீடு கட்டி குடியேறணும். ஒரு மனுஷனோட ஏம். இவங்க காவக்காரங்க பார்த்திங்களா, அந்த காலத்தில் பாட்டம் பூட்டம் காலத்தில் இடம்லாம் பிடிச்சி போட்டு இன்றைக்கி வந்து இது மாதிரி பில்டிங் கட்டடம்லாம் கட்டுறாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு காலத்தில் வந்து நமக்கு இடம் இருக்கிறதுக்கு எம்ஜிஆர் காலத்தில் லைட்டு ஃப்ரீ, இடம் ஃப்ரீன்னு, அந்த மாதிரி இந்த அவங்களுக்கு பல காலத்துக்கு முன்னே இந்த மாதிரி இடம்லாம் கிடச்சிருக்கும் போல். அதில் வந்து எப்படி சின்னதாக வீடு கட்டி இருக்கலாம். இந்த கீழே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஓடு வீடு, இதுவும் அவங்க இடம் தான். அங்கேயும் பில்டிங் இருக்கும், அந்த மாதிரி கட்டி இருக்கலாம். இவங்க பர்மிஷன் வாங்காமல் இவ்வளோ பெரிய ஒரு தாஜ்மஹாலே உருவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஃபைனலாக ஒரு சந்தோஷம் நிம்மதினா அவங்க இன்றைக்கி பூஜை வச்சுருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். லைட் எது பார்த்திங்களா, அங்கே தான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் தான் சாப்பாடு நடக்குது. எது எப்படியோ யார் வந்து எத்தனை ஆஃபீஸர் இடிச்சிட்டு போனாலுமே நாங்கள் கட்டிட்டுண்டா, லைட்டை மாட்டிட்டுண்டா, பாலை காய்ச்சிட்டுண்டா, நாங்கள் சாப்பிட்றோன்னு அவங்களும் நமக்கு அரசாங்கத்துக்கு சவால் விட்ற மாதிரி லைட்டை தொங்க விட்டாங்க. மும்பையிலன்னு இல்லை, நிறைய உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அடுத்தவங்க இடத்த அபகரித்து நம்ம பங்களா கட்டுறது, பின் அரசாங்கம் இடிக்க வர்றது, அது ரொம்ப நடக்குது. எது எப்படியோ உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. நாங்கள் உங்களை பார்க்குறோம், நீங்கள் எங்களை பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த 3 மாடிக்கு மேலே, அப்போனா 1 2 3 சொக்காரனுக்கு அவங்க பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. யார் இடத்துக்கு ஓனரோ அவங்க ஃபேமிலிக்கு, பிள்ளைக்கு, மருமனுக்கு, மாமனுக்கு, மச்சனுக்கு. மீதி மேலே 2 மாடி விற்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த நாங்கள் இருக்கிற கிரவுண்டில் எல்லாம் தெரியும், இது வந்து இடிக்கப்பட்ட வீடு, கட்டப்பட்ட வீடுன்னு. பாவம் தெரியாதவங்க வெளியிலவங்க வந்து 4வது மாடி 5வது மாடி வாங்கிட்டு நாளைக்கு பை சான்ஸ் இடிக்கிற சூழ்நிலை வந்து அவங்க நிலைமை என்னாகும். எனக்கு அவங்கள பற்றி கவலையாக இருக்குது. நான் இருட்டாக தெரிறேன்னா, வெள்ளையாக தெரிறேன்னா, கருப்பாக தெரியுதா, ஏதோ இப்படி நீங்கள் நினைப்பீங்க, எங்கேயே நின்று இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இவ படம் காட்டுற நினைக்கூட பார்த்தீங்களா. நம்ம அந்த லைட்டு கூட ஒரு செல்ஃபி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளிச்சத்தை முடிஞ்ச காட்டுவேன். நீங்களும் இந்த மாதிரி வீடெல்லாம் வாங்கினீங்க, நான் நல்லா தாலுக்கா ஆஃபீஸில் போய் இன்கொயரி பண்ணிட்டு வாங்குங்க. 3 மாடி வரைக்கும் இடத்து ஓனர் அவங்க இடித்தாலும் பிடிச்சாலும் பார்த்துப்பாங்க. பாவம் வெளியூருக்காரங்க வந்து பல கோடி ரூபாய் போட்டு வீடு வாங்கிட்டு இடிக்கிற பட்சத்தில் வந்து இன்னும் எனக்கு அவங்கள நினச்சி கவலையாக இருக்குது. இப்போ நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். என் மூஞ்சி தெரியுதா? அநியாயம் நடக்குனா நமக்கு தெரியலன்னா சும்மா இருந்துடலாம். தெரிஞ்ச பின்னே நமக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்டில் ஒரு சின்னதாக ரிப்ளை தாங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிலை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மிக்க பவானி லட்சல்லா. பாய் பாய், லவ் யூ. சின்ன லைக் தாங்க, லவ் யூ. இந்த மாதிரி மும்பையில் நிறைய இடத்துல நடக்குங்க. நம்ம பார்க்க தான் முடியும், கேட்க தான் முடியும், நம்ம பேசலாம் முடியாது. நம்மளே பஞ்சம் பிழைக்க மும்பையில் வந்திருக்கோம். நமக்கு இல்லை, யார் எப்படியும் போட்டு பிடிச்ச நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஊடுவ முடியும். நான் இப்படிலாம் பேசுகிறேன். அந்த ஹவுஸ் ஓனருக்கு, அந்த பில்டிங் கட்டடம் ஓனருக்கு தெரிஞ்சு வந்து என் வாயை உடக்காமல் வச்சுருவாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதை நீங்கள் மறந்துடுங்க. சரிங்களா? நீங்களே யாரும் வந்து பம்பாயில் வந்து சொல்லலாம் மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மராட்டி தெரியாது, இவங்களுக்கு தமிழ் தெரியாது. அதனால் நான் தெரிஞ்சு தெளிவாக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா?